ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து உங்கள் ஆர்கேவி மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் நம்ம கடை இருக்குது. பெரம்பலூர் மாவட்டம் சின்னாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆர்கேவி மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கிடச்சிக்கும். என்னுடைய யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபரான சந்தோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், என்னுடைய நண்பர் நம்ம தம்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 40x40 ஐசி ஸ்டீரியோ போர்டை போட்டுட்டு அதில் சப்வூஃபர் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்றைக்கி எனக்கு 2-3 ஆட்டோவுக்கு செட்டு போட்டிருந்தேன். அதனுடைய ஃபிட்டிங் ஒர்க் இருந்ததுனால காலையிலேருந்து வீட்டுக்கே போகாமல் அதில் எனக்கு ஃபுல்லாக ஒர்க் போயிடுச்சு. அதனால் எனக்கு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து வீடியோ போடலான்னு இருந்தேன். ஸோ அவர் அந்த நம்ம சந்தோஷ் தம்பி நேற்றே வந்து என்கிட்ட கேட்டிருந்தாப்புல, நேற்றே என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, சரி இன்றைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்க வேண்டாம் சரின்னு சொல்லிட்டு அவருக்காக நான் வந்து இந்த நைட் டைமில் மணி இப்போ சுமார் 11 ஆகுது வந்துட்டு சரி வீடியோ ஒன்று போட்டு கொடுத்துட்டு அவருடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறானு. ஏன்னா அவருக்கு எந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷனில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஸோ மெசேஜும் பண்ணியிருந்தாப்புல. ஸோ சந்தோஷ், உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தம்பி நீ வந்துட்டு ஸ்டீரியோ செட்டு போட்டிருக்கீங்க. அந்த ஸ்டீரியோ செட்டில் வந்துட்டு சப்வூஃபர் போர்டு வச்சிருக்கீங்க. ஆனால் அதுக்கு நான் ஆம்பு போர்டு தான் வைக்கல. அது ஒன்று தான் மிஸ்டேக்கு. அதை கரெக்டாக பண்ணாவும் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. சந்தோஷ், நீ வந்துட்டு ஃபோட்டோவில் அனுப்புனது இந்த செட்டு தான் அனுப்பியிருக்கேன். இதில் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஸ்டீரியோ போர்டு வந்து இங்கே இருக்குது. இது 44 ஏசி லெஃப்ட் ரைட்டு, இது டபுள் ஏசி போர்டு. ஸோ இந்த கனெக்ஷன் போர்டு உன்னுடைய ஃபோட்டோவில் பார்த்தா இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்டு ஒன்று வச்சிருக்கேன், சப்வூஃபர் போர்டு. இது வந்து சப்வூஃபர் வச்சா மட்டும் சப்பு வேலை செய்யாது. சப்வூஃபர் வச்சிருந்தாலும் கூட நம்ம வந்து சப்வூஃபர் கூட நமக்கு வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஐசி ஆம்ப் போர்டு வேணும். இந்த மாதிரி 44-40 ஐசி மோனோ போர்டு ஒன்று வாங்கிக்கிட்டு அதில் என்ன பண்ணோம்னா இந்த ஐசியில் வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷனில் நம்ம ஸ்பீக்கர் கொடுத்துடணும். இங்கே போட்டிருக்கா, இதில் வந்துட்டு என்னென்னா இது வந்து ஸ்டீரியோ போர்டு, மோனோ போர்டை நம்ம வாங்கிக்கணும். இல்லை இது வந்து உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்போ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் மோனோ போர்டு கிடையாது. ஸோ இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். இப்போ இது ஸ்டீரியோ போர்டுங்கிறதுனால இதில் வந்துட்டு என்னென்னா அவுட்புட் வந்துட்டு 2 இருக்குது, இன்னுன்னு சொல்லிட்டு இந்த 2 அவுட்புட்டை வந்துட்டு நம்ம என்னென்னா கனெக்ஷன் பண்ணுறது இதில் குழப்பமாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா சிம்பிளாக சொல்ல போனால் இதில் ஒரே ஒரு மோனோ போர்டில் ஒரே ஒரு கனெக்ஷன் தான் வரும். இந்த கனெக்ஷன் நான் வந்துட்டு எப்படி நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு என்னென்னா இது வந்து சப்வூஃபர் போர்டு. சப்வூஃபர் போர்டில் வந்துட்டு என்னென்னா ப்ளஸ்ஸு அப்படிங்கிற இடத்துல நம்ம செட்டிலேருந்து இருக்கக்கூடிய இந்த செட்டுக்கு வரக்கூடிய ப்ளஸ்ஸு, இந்த டயோடுலேருந்து இந்த இடத்துல வந்து முன்னாடி V+ன்னு ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா நம்ம கொடுத்துருப்போம். இதுக்கு வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸு கருப்பு சகப்பு 2 ஒயரையும் எடுத்து கொண்டாந்து இந்த போர்டில் வந்துட்டு ப்ளஸில் ப்ளஸ்ஸும் இதில் இருக்கிற இடத்துல இங்கே இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து மைனஸும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு சப்ளை வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம இது வந்து கிரவுண்டு, அதாவது எர்த்து, போர்டுனுடைய எர்த்து. இதில் அவுட்புட்டு இதில் ஒரு ஒயர் வச்சுக்கணும். இதில் வச்சதுக்கப்புறம் இந்தாண்ட நம்ம வந்து இன்புட் இருக்குது தெரியுமா, அதில் வந்துட்டு இந்த இன்புட்டு ஐபின்ற இடம் தான் இன்புட். இதில் வந்து அந்த யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய அந்த 3 பின் வருது பார்த்தியா, இந்த இடத்துல வந்து 3 ஒயர் வரும். இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் கிரவுண்டு. அந்த யூஎஸ்பிலேருந்து வரக்கூடிய ஒயரை கொண்டாந்து இந்த லெஃப்ட்டு ரைட்டு இந்த 2 ஒயரையும் கொடுத்துட்டு சென்டர் இடத்துல இதில் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம சப்ளை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இன்புட்டையும் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்ணால் இதுலேருந்து ஒரே ஒரு அவுட்டு, இந்த போர்டு அதாவது சப்வூஃபர் போர்டு இதுலேருந்து ஒரே ஒரு அவுட்டு இதில் எடுத்துக்கணும். இது எதுக்கு போகணும்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகும். அந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு இந்த ஒயர் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு என்னென்னா இந்த 4440 ஐசி இதில் இருக்கக்கூடிய அதே மாதிரியே நான் சொன்ன மாதிரியே இதில் ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்துடணும். V+ங்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டயோடுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஈங்கிற இடத்துல கிரவுண்ட் வோல்ட்டு, இதிலேருந்து சப்ளை ப்ளஸ்ஸு, இதில் ப்ளஸ் அந்த V+, எடுத்து கொடுத்த வேண்டியதான். இ அப்படின்னு 2 எடுத்து கொடுத்த வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கும் இப்போ சப்ளை வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதனுடைய அவுட்புட் தெரியணும்னா நம்ம கை விரலை கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கும்போது ஒரு ஹம்மிங் சவுண்ட் டர்னு வரும். இதுலேயே வந்து பார்த்தோம்னா அவுட் எழுதிருக்கும், OP அப்படின்னு எழுதிருக்கும். அப்படி எழுதிருக்கிற இடத்துல தான் அவுட்புட். அப்போ என்ன பண்ணோம், இதில் ஈலேருந்து ஒரு ஒயரையும் எடுத்துக்கிட்டு இந்த போர்டில் உள்ள அதாவது சப்வூஃபர் போர்டில் உள்ள ஒரு அவுட்டை எடுத்துக்கிட்டு இதில் வரக்கூடிய மோனோ போர்டில் ஒரே ஒரு அவுட் தான் வரும். அதில் ஒரு அவுட்டை இதை 3த்தையும் கொண்டாந்து கண்ட்ரோலில் வைக்கணும். கண்ட்ரோலில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எப்படி கனெக்ஷன் கொடுத்துருங்க பார்த்தீங்களா. இப்போ இது வந்து ஒரு 24 வோல்ட்டினுடைய சப்வூஃபர் போர்டு. அந்த 12 வோல்ட் சப்வூஃபர் போர்ட்லேருந்து ஒரு அவுட்புட், இது வந்து கிரவுண்டு. இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த கண்ட்ரோலில் சப்வூஃபர் கண்ட்ரோல் இது. இந்த சப்வூஃபர் கண்ட்ரோலில் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கொண்டாந்து இப்போ இது வந்து காமனாக உள்ள ஒரு எர்த்து. என்றைக்குமே கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு ஒயர் ஒரு இது வால்யூம் கண்ட்ரோலு. எந்த கண்ட்ரோலாக இருந்தாலும் நம்ம கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டெர்மினல் போர்டுனுடைய எர்த்து, அதாவது சப்வூஃபர்லேருந்து வர எர்த்தை கொண்டாந்து இதில் கொடுத்துடணும். இல்லை ஆம்பு போர்ட்லேருந்து வர எர்த்தை கொண்டாந்து இதில் கொடுத்துடணும் காமனாக. இது வந்து ஸ்டீரியோ கண்ட்ரோலு. நமக்கு இதில் மேலே உள்ள 3 பின்னு மட்டும் கொடுத்தா போகிறோம். அப்போ இந்த சப்வூஃபர் போர்டு இருக்கு இல்லையா, இந்த சப்வூஃபர் போர்டுலேருந்து உள்ள இந்த அவுட்டை கொண்டாந்து கண்ட்ரோலில் உள்ள சென்டரில் கொடுத்துடணும். இந்த சப்வூஃபர்லேருந்து நான் சொன்ன OP அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்லேருந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாரு, சென்டர் பாயிண்ட், இதில் கொண்டாந்து கொடுத்துடணும். அப்புறம் இந்த ஒயர் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா இதுதான் வந்து நமக்கு வந்து போர்டுனுடைய அவுட்டு. இங்கே நான் கொடுத்துக்க முடியாது, போர்ட்லேருந்து அவுட் எடுத்துருக்கேன். இந்த அவுட்டுங்கிறது என்னது, நமக்கு அந்த ஆம்பு போர்டு சொன்ன பார்த்தியா, அந்த 4440 வருது பார்த்தியா,
அந்த 44 40 ஐசிலேருந்து வரக்கூடிய அவுட்டு, அதாவது சப்வூஃபரில் இருக்கக்கூடிய சென்டரை கொண்டாந்து இந்த பின்னில் கொடுத்துடணும். செகண்ட் பின்னில், தேர்ட் பின்னில் இந்த 44 40 உடைய அவுட்புட்டை கொண்டாந்து இதை கொடுத்துட்டோம்னா கண்ட்ரோலு உனக்கு கூட குறையிறதுக்கு கரெக்டாக ஆகும். இதை மாற்றி கொடுத்தோம்னா ஒரு பிரச்சனையும் வராது. இதை மாற்றி கொடுத்தா நமக்கு வந்து சவுண்டு வந்து ஏறது ரிவேர்ஸில் நடக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனைகள் வராது. மொத்தம் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு சென்ட்ரு பாயிண்ட் ஆனது இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்னா சென்ட்ரு பாயிண்ட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எர்த்து, சென்ட்ரு பாயிண்ட் வந்து பேஸ் போர்டனுடைய அவுட்புட்டு, 3வது பாயிண்ட் ஆம்பனுடையது. இப்போ அந்த ஆம்பு சொன்னல, இந்த ஆம்பனுடைய 4440 ஐசி சிங்கிள் ஐசி 3 ஐசினுடைய ஆம்பு அவுட்புட் ஓபிங்கிற கனெக்ஷன் எடுத்து கொண்டாந்து இதில் 3வது உள்ள டெர்மினலில் கொடுத்துடணும். இந்த சப்வூஃபர் போர்ட்லேருந்து உள்ள அவுட்புட் இருக்குல்ல, இந்த ஒயர் இந்த 12 பக்கத்தில் ஒரு அவுட்புட் எடுப்பாங்க. இந்த இது வந்து இதில் அவுட்புட்னா இது வந்து கிரவுண்டு, இந்த பக்கத்தில் இருக்கிறதா இதனுடைய அவுட்புட். இதை கொண்டாந்து இந்த பின்னில் உள்ள இந்த கண்ட்ரோலில் உள்ள 2வது பின்னில் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு பின்னு எர்த்து, இதில் உள்ள எர்த்து, இதில் உள்ள எர்த்து ஏதாவது ஒரு இடத்த கொண்டு இதில் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சப்வூஃபர் போர்டில் இருந்து இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் எஃபெக்ட், இந்த ஆம்ப்லேருந்து வர எஃபெக்ட்டும் சேர்ந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அப்போ நம்ம இந்த ஆம்ப் போர்டில் வந்துட்டு சிங்கிள் ஆம்ப் போர்டில் வந்துட்டு என்னென்னா ஸ்பீக்கர் இங்கே ஒன்று எஸ்பி மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுப்பாங்க, இல்லைனா வெறும் எஸ்பின்னு போட்டுருக்காங்க. இதில் உள்ள ஒரு 2 ஒயர், இதில் மைனஸ் இது ப்ளஸ் 2 ஒயர் எடுத்துக்கணும். இந்த தெரியுதா, இந்த இடம் வந்துட்டு ஏன்னா கேமரா தள்ளி போகும்போது இதாக பண்ணிது. ஸோ இந்த ஐசிலேருந்து அவுட்புட்டில் இங்கே எஸ்பின் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் எஸ்பின் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு ஒயர், இதுலேருந்து ஒரு ஒயர், ரெண்டுத்தையும் எடுத்து சால்ரிங் பண்ணி சப்வூஃபரில் வெளியே நீ ஊஃபர் பாக்ஸ் வச்சுருக்கீங்க 8 இன்ச்சோ 10 இன்ச்சோ அதில் கொடுத்துருணும். இப்போ என்னென்னா சப்ளை இந்த செட்டுக்கு ஆன் பண்ணும்போது இதுலேருந்து நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு ப்ளஸ் மைனஸ் சப்ளை வந்துடும், இதுக்கு ப்ளஸ் மைனஸ் சப்ளை வந்துடும். இதில் உள்ள அவுட்புட் வந்துட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்வூஃபர்லேருந்து அவுட் இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம கொடுத்துடணும். இதில் உள்ள அவுட் வந்து இதில் கொடுத்துடணும். இதை நீ மாற்றி கொடுத்தீங்கன்னா வால்யூம் வந்து ரிவர்ஸில் தான் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு பின்னை மட்டும் எர்த்துங்கிறத கரெக்டாக மனசில் வச்சுக்கணும். இப்படி பண்ணினா தான் இந்த சப்வூஃபர் வேலை செய்யும். இதான் நீ இப்போ செட்டில் கொடுத்துருக்கிற மெத்தடு. ஆனால் இப்போ நீ இந்த ஆம்ப் போர்டு வைக்கல, அதனால் சப்வூஃபர் வேலை செய்யாது. இதான் இதில் உள்ள மிஸ்டேக்கு. அடுத்து வந்துட்டு இவ்வளோ தூரம் நீ செய்யறதை காட்டிலும் இது வந்து இங்கே தொழுதூரில் கிடைக்குது இந்த போர்டு, பின்னர் பெரம்பலூர்லையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன், இல்லை திருச்சியில் கிடைக்கும். இந்த போர்டை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த 2 போர்டை இவங்க ஒரே மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இந்த போர்டில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கரெக்டாக பார்த்து கனெக்ஷன் கொடுக்கணும்னா ஒன்று ஐசி போகும், இல்லைனா இது ஃபால்ட் ஆகும். ஏன்னா நான் இப்போ கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த போர்டில் வந்துட்டு சில விஷயங்களால் இந்த போர்டு ஷார்ட் ஆயிடுச்சு, இந்த போர்டு ஷார்ட் ஆயிடுச்சு. 100 போர்டு கூட நான் கட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி மட்டுமே 3 போர்டு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு பாடியில் போய் ஒரு ஒயர் டச் ஆனது இந்த 2 போர்டுமே ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 போர்டுமே எனக்கு ஐசி கம்ப்ளைண்ட் இருக்குது, ஐசி மாத்திரம் ரெடி ஆகிடும். இந்த போர்டு வந்து உனக்கு ஈஸி. இதில் வந்து பார்த்தியா 12 வோல்ட்டு ப்ளஸ் மைனஸ் இங்கே கொடுக்கணும், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா அவுட்புட்டு, இந்த இடத்துக்கு பார்த்தா உனக்கு இன்னும் இதில் வந்து என்னென்னா ப்ளஸ்ஸு மைனஸு இது 2 ஒயர். இங்கே வந்துட்டு பார்த்துக்கிட்டோம்னா இந்த வின்னர் போர்டில் இது வந்து சப்வூஃபர் ஃபுல் ஆம்ப் வித்து சப்வூஃபர் போர்டு. இங்கே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருவோம், அதாவது சப்வூஃபர் கொடுத்துருவோம். 10 இன்ச்சு சப்வூஃபர் கொடுத்தாலும் சரி, 8 இன்ச்சு கொடுத்தாலும் சரி, சூப்பராக 15 கேட்குது, 15 வரையும் தாங்குது. இங்கே 2 ஒயர் சப்வூஃபருக்கு, இங்கே வந்துட்டு மைனஸு, இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கே வந்து வால்யூம் கண்ட்ரோல். இந்த ஐசிலேருந்து அவுட் ஆகிறது இங்கே வருது, இதுதான் இதனுடைய அவுட்புட். இங்கே ஒன்றும் இந்த போர்டுனுடைய அவுட்புட் இங்கேயும், இங்கே வந்து எர்த்து, இது 3 ஒயரிங் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஆகிடும். இது வந்து இன்னும் யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர லெஃப்ட்டு ரைட்டு சென்டரிங் இதை கொடுத்துட்டு அது டோட்டல் ஒர்க்கிங் ஆகும். இதுதான் சிம்பிள் அண்டு சூப்பர் மெத்தட். ஆனால் இதை செய்யும்போது கரெக்டான ட்ரைனிங்கு கரெக்டான இது இருக்கும். இல்லை இதில் சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா அந்த போர்டு ஃபல்ட் ஆகிடும். இந்த போர்டு வந்து 230 ரூபா 250 ரூபாய்க்குள்ளே வருது, இடத்த பொறுத்து மாறுபடுது. இதுதான் உனக்கான தெளிவான விளக்கமாக போட்டிருக்கேன். இதுக்கு மேலே தெளிவாக வேணும்னா நீ பெரம்பலூர்லேருந்து நியர் தான் நம்ம சின்னார் செட் எடுத்துகிட்டு வந்தால் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், என்ன கனெக்ஷன் கொடுக்குறேன், நீ பார்த்து வச்சுக்கோ, அது மாதிரி நீ சொல்லுவேன். உனக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சந்தோஷ். இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ உள்ள விளக்கங்கள் புரிஞ்சுது அப்படின்னா இதை பார்த்து கற்றுக்கலாம். தெரிஞ்சவங்க இதில் ஏதாவது ஒரு மாறுதல் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அதுபோல் தெரிஞ்சவங்களுக்கு உண்டான மாறுதல் ஏதாவது இருந்தாலும் நம்ம சொல்லலாம், தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ என்னுடைய சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துண்டு, நீங்கள் எல்லாமே நல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கற்றுக்கிறவங்க எல்லாமே நல்லபடியாக கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் வளர்றதுக்கு உண்டான என்னுடைய வாழ்த்துக்களும் நான் கடவுளையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கு என்னுடைய வீடியோவை பார்த்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவது உங்கள் ஆர்கே.